அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ரஹ்மானே, ஹாஜிகளாக உன்னுடைய இல்லம் தேடி வந்திருக்கக்கூடிய அனைத்து ஹாஜிமார்களினுடைய ஹஜ்ஜையும் மப்ரூரான மக்பூலான ஹஜ்ஜாக ஆக்கி அருள் புரிவாயாக. பெரும் பாக்கியத்தை நசீபை எங்களுக்கும் தந்த அருள் புரிவாயாக. கடந்த யௌமுன் நஹரிலே நாங்கள் கொடுத்த இன்னும் கொடுக்க இருக்கக்கூடிய அந்த குர்பான்களை முழுமையாக கபூல் செய்து பரிபூர்ணமான நன்மைகளையும் நாளை சுவர்க்கம் செல்வதற்கு தகுதி உள்ள பிராணியாக எங்களுடைய குர்பான்களை நீ அங்கீகரித்து அருள் புரிவாயாக. எல்லாவற்றிற்கும் மேலாக அருள் நபி நாயகம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய ஷஃபாஅத்திற்கு தகுதி பெற்றவர்களாக சொர்க்கத்திற்குரியவர்களாக எங்களை அங்கீகரித்தருள் புரிவாயாக. சங்கை பொருந்திய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, வாலிபர்களே, சிறப்பான புனிதம் நிறைந்த ஒரு நாட்களிலே நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். ஹாஜிமார்கள் எல்லாம் அல்லாஹ்வினுடைய இல்லத்தை ஹாஜிகளாக வலம் வரக்கூடிய ஒரு காலகட்டம். நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கெல்லாம் ஏராளமான நன்மைகளை பெற்று தரக்கூடிய சிறப்பான நாட்கள் ஐயாமு தஷ்ரீக்குடைய இந்த நாள். அல்லாஹுவை நெருக்கி வைக்கக்கூடிய, அல்லாஹினுடைய அன்பை பெறக்கூடிய, குர்பான் கொடுக்கக்கூடிய காலகட்டம். குர்பான் என்று சொன்னால் நெருக்கி வைக்குதல் என்பதாக அர்த்தம். யாருக்காக நாம் இந்த பிராணியை தியாகம் செய்கிறோமோ அவனின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய அமலாக இருப்பதால் இந்த குர்பான், இந்த செயலுக்கு குர்பான் என்று பெயர். கருப என்று சொன்னால் நெருங்கினான் என்றார். அப்போ மகத்தான ஒரு அமலை செய்வதால் அல்லாஹ்வினுடைய நெருக்கம் கிடைக்கிறது, அவனுடைய அன்பு நமக்கு கிடைக்கிறது. ஒருவரை நாம் பிரியப்பட வேண்டுமானால், அவருடைய பிரியம் நமக்கு வர வேண்டுமானால், கிடைக்க வேண்டுமானால், அவரிடத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழகி அவர் சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கெல்லாம் முழுமையாக கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு ஒரு சுஹபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அது அமையும் என்பதிலே நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அதே போன்றுதான் அல்லாஹ்வினுடைய நெருக்கம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் முதலாவதாக அல்லாஹுக்கு கீழ்ப்படிது, அல்லாஹுக்கு நாம் அவனுடைய கட்டளைகளை ஏற்று நடத்த. அதனால்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை பற்றி அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான். இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன். முதல் வார்த்தையே மிகப்பெரிய ஒரு சமூகம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். சமூகம் என்று சொன்னால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் சேர்ந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஒரு தனி மனிதனால் செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாம் ஒற்றை மனிதராக ஒரு நபியாக இருந்து செய்து காட்டிய, சவாலாக எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வினுடைய முன்னிலையிலே நிரூபித்த ஒரு மகத்தான மா மனிதர் தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனால் தான் அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு உம்மத்தன், ஒரு சமூகம் என்று சொல்லி. அடுத்ததாக அல்லாஹ் வார்த்தையை பயன்படுத்துகின்ற போது கானித்தன், அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்தவராக, அல்லாஹ்வினுடைய சொல்லுக்கு முழுமையாக கட்டுப்பட்டவராக. யாராக இருக்கட்டும், நண்பராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், சகோதரர்களாக இருக்கட்டும், தன்னுடைய பேச்சை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களின் மீது தனி மரியாதை வரும், தனி அன்பு வரும், அவர் கேட்டதையெல்லாம் கொடுப்பதற்கான மனம் வரும். அந்த நிலைதான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் அல்லாஹுக்குமான ஒரு நெருக்கமாக இருந்து அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்பட்டார்கள், சகிப்பு தன்மையோடு இருந்தார்கள், பொறுமையாக இருந்தார்கள். எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் சொல்லிவிட்டால் யோசிப்பது கிடையாது, உடனேயே நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆர்வமும் அவர்களுக்கு இருந்து. தாமதப்படுத்தினால் ரப்புக்கு நாம் எப்படி தாமதப்படுத்துவதையே ஒரு வெட்கமாக கருதினார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யாருக்கும் கிடைக்க பெறாத மகத்தான உயர்ந்த ஒரு நிலை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கிடைக்க பெற்றிருக்கிறார்கள். கானித்தன், அல்லாஹுக்கு முழுமையாக, கானித்தன் லில்லாஹ், அல்லாஹுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்தவர்களாக கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹு சொல்லி தரக்கூடிய அந்த வாசகம் ஹனீஃபா, பரிசுத்தமானவர்கள், எந்த விதமான உள்ளத்திலே கசடுகளும் இல்லாமல், எந்த விதமான அழுக்கும் இல்லாமல், தூய்மையான எண்ணத்தோடு அல்லாஹுவை நெருங்கக்கூடிய அந்த வகையை அல்லாஹ் ஹனீஃபா என்று தன்னுடைய ஹலீலுக்கு சொல்லி காட்டி. அதனாலதான் அந்த ஹலீல் என்ற பெயரே வந்துச்சு.
தன்னுடைய நேசன், தன்னுடைய தோல். சீக்கிரமாக யாரையும் நண்பனாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் யாரும். பல தடவை பழகி அவருடைய எண்ணங்களை சோதித்து நல்லவரா கெட்டவரா என்று ஆய்வு செய்துதான் அவரை நமக்கு நெருக்கமான ஒரு நண்பராக ஏற்றுக்கொள்வோம். அதே நிலைதான் அல்லாஹுவும் தன்னுடைய கலீலாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை ஏற்றுக்கொண்டார். எந்த நிலையாகட்டும் அதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் பின்தங்கியதே கிடையாது. மிகப்பெரிய ஒரு சமூகம். ஏன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை ஏராளமான சமூகத்தார்கள் சொந்தம் கொண்டாடினார்கள். எல்லா நபிக்கும் கிடைக்கப்பெறாத ஒரு மதிப்பும் ஒரு சிறப்பும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கிடைக்க பெற்றார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாமாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்கள் மட்டும் அவர்களை பிரியப்படுவார்கள். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை யூதர்கள் பிரியப்படுவார்கள். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை யூதர்களும் பிரியப்பட்டார்கள், கிறிஸ்தவர்களும் பிரியப்பட்டார்கள், நாமும் பிரியப்படுகிறோம். காரணம் என்ன தெரியுமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், மில்லத்த அபீக்கும், உங்களுடைய தந்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் என்று நமக்கான உறவை மேம்படுத்தி சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை நமக்கெல்லாம் தந்தை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு இப்படித்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை நமக்கு அறிமுகப்படுத்தினார்கள். ஈராக்கிலே பிறந்தார்கள், மிஸ்ரிலே வளர்ந்தார்கள், மக்காவிலே வாழ்ந்தார்கள், தஞ்சம் புகுந்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3 நாட்டினுடைய 3 கலாச்சாரங்களை அறிந்து கொண்ட தெரிந்து கொண்ட வாழக்கூடிய தகுதி பெற்றவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள். அல்லாஹ் அப்படித்தான் அவர்களுக்கு அமைத்து வைத்திருக்கிறார். ஃபதஹ் மக்காவிலே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உள்ளிருந்த எல்லா சிலைகளையும் வெளியிலே எடுத்து உடைத்து அப்புறப்படுத்தினார்கள். அந்த கஅபாக்குள்ளே இருந்த அந்த சிலைகள் எல்லாம் அங்கே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களினுடைய சிலையும் இருந்தது. அப்பொழுது நம்முடைய ஷேக் அவர்களினுடைய சிலையுமா சேர்த்து வைத்தார்கள் என்று ஷேக் என்ற ஒரு வார்த்தையை கூட நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்படியானால் ஷேக் என்பது ஒரு தந்தையை விட ஒரு மேலான ஒரு வார்த்தை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அங்கே தெளிவுபடுத்துகிறார்கள். எல்லா நிலைகளிலேயும் உயர்ந்தவர்கள். ஷேக்னா நமக்கு கல்வி கற்று தந்தவர்களுக்கு நாம் ஷேக்னு சொல்லுவோம். நமக்கு ஞானம் கற்று தந்தவர்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல நற்குணங்கள் சொல்லி தந்தவர்களை நாம் ஷேக் என்று சொல்வோம். அந்த ஒரு நிலைக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கொண்டு வைத்தார்கள். அல்லாஹ் கூட சொல்கின்றான், வத்தகதல்லாஹு இப்ராஹிம கலீலா, நான் நேசராக இப்ராஹிமை நான் நேசராக ஆக்கி கொண்டு அல்லாஹ் ஆக்கி கொண்டான், எடுத்துக்கொண்டான். காரணம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு துளி அளவு கூட அல்லாஹ்வுடைய zikரை விட்டும் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் மாறாதவர்களாக தெளிவானவர்களாக இருந்தார்கள், பரிசுத்தமானவர்களாக இருந்தார்கள். எல்லா நிலைகளிலேயும் பேசக்கூடிய பேச்சாக இருக்கட்டும், பழகக்கூடிய பழக்கமாக இருக்கட்டும், நண்பர்களோடு, உறவுகளோடு, மனைவி மக்களோடு, பிள்ளைகளோடு, அல்லாஹ் கட்டளையிட்டான் மகனை அறுத்து அல்லாஹுக்காக பலியிட வேண்டும் என்றும் அல்லாஹ் சொல்லிவிட்டான் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தயாரான நிலையிலும் கூட மகனை மகனாக பார்த்து மகனிடத்திலே உத்தரவும் கேட்டார்கள். மகனே, அல்லாஹ்வுடைய கட்டளை இப்படி இருக்கிறது, என்ன செய்வது? ஃபஃபால் மா ஷி'தும், மகன் சொன்னார், நீங்கள் நாடியதை செய்து கொள்ளுங்கள், நான் பொறுமையாளர்களோடு இருக்கிறேன் என்று மகன் உத்தரவு கொடுத்தார். மகனுக்கான தகுதியை, அந்தஸ்தை, மனைவிக்கான தகுதியை, அந்தஸ்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கொடுத்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் விருந்து கொடுக்கக்கூடிய விஷயத்திலேயும் கூட உயர்ந்து நின்றார்கள். மலக்குமார்கள் கூட சோதிப்பதற்காக அல்லாஹ்வுடைய உத்தரவோடு வந்தார்கள். சாதாரணமான மனிதருடைய தோற்றத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களினுடைய வீட்டிற்குள் நுழைந்து விருந்தாளிகளை போன்று உள்ளே வருகிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் யார் என்று எவர் என்று பார்க்கவே மாட்டார்கள். யார் வந்தாலும் வீட்டில் உணவு தயாராக இருக்கும். வந்த மனிதருக்கு நல்ல கொழுத்த ஆட்டை அறுத்து விருந்து படைக்கிறார்கள். வந்தவர்கள் மனிதர்களாக இருந்தால் சாப்பிட்டு இருப்பார்கள், வந்தவர்கள் மலக்குமார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை சோதிப்பதற்காக வந்தார்கள். சாப்பாட்டின்
மீது கை வைப்பதற்கு தயங்குகிறார்கள். மலக்குமார்கள் சாப்பிட மாட்டார்கள். அவர்களுக்கு இந்த உணவு அல்ல. மலக்குமார்களினுடைய உணவு திக்ர், தஸ்பீஹாத்துகள். அவர்களுக்கு நம்ம துனியாவில் சாப்பிடக்கூடிய உணவு ஆகாது. கையை வைக்க மறுத்ததால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் கண்டுகொண்டார்கள், ஆகா இவர் மனிதர் அல்ல மலக்கு என்பதா. ஒரு காலத்திலும் விருந்தாளி இல்லாமல் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சாப்பிட்ட சரித்திரம் கிடையாது. சாப்பிட மாட்டார்கள். ஒரு தடவை சாப்பிடுகின்ற போது விருந்தாளி கிடைக்கல. விருந்தாளி கிடைக்காததுனால தானும் பட்டினியாக இருக்கிறார்கள். பசி தாங்க முடியல. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு வெளியிலே சென்று தேடுகிறார்கள் விருந்தாளியை. கடைசியாக ஒரு பெரிய முதியவரை அழைத்து தன்னோடு விருந்து சாப்பிடுமாறு அழைத்து வருகிறார்கள். சாப்பாடு தயாராக இருக்கிறது. பசியோடு வந்த அந்த முதியவரிடத்திலே சொல்கிறார், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள், உங்களுக்கு விருந்து தயாராக இருக்கிறது, சாப்பிடுங்கள். ஆனால் ஒரே ஒரு ஷர்த், ஒரே ஒரு நிபந்தனை, பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிட வேண்டும், அவ்வளவுதான். வந்தவர் கிட்டத்தட்ட 70க்கும் மேல உள்ள வயதை உடையவர், மிக வயதானவர். அவர் சொல்லுகிறார், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களிடத்தில் என்னை சாப்பிட சொல்லுகிறீர்கள்? பிஸ்மில்லாஹ் சொல்லி எப்படி நான் சாப்பிட முடியும்? சாப்பிட மாட்டேன். இத்துணை காலமும் நான் இந்த வார்த்தையை பயன்படுத்தியதே இல்லை, ஆனாலும் சாப்பிட்டேன், எனக்கு சாப்பாடு கிடைத்தது. நான் சாப்பிடுவதற்கு இந்த வார்த்தையை சொல்லிதான் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் எனக்கு சாப்பாடே தேவையில்லை. அந்த முடிவுக்கு வந்துடுறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் முடிவாக சொல்லிவிட்டார், பிஸ்மில்லாஹ் சொன்னால் தான் உங்களுக்கு சாப்பாடு, எனக்கு சாப்பாடே தேவையில்லை, எஞ்சி போறேன்ட்டு போயிட்டார். அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு வஹி அனுப்புகிறார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபியே இப்ராஹிமே, என்ன காரியம் செய்து விட்டீர்கள்? வந்தவர் யார்? என்னுடைய அடியார். பசியோடு வந்தார். இத்துணை காலங்களும் அவர் என்னுடைய பெயரை உச்சரித்ததே கிடையாது. நான் ரஹ்மானாக இருக்கிறேன். என்னுடைய அடியார்களின் மீது கருணை உள்ளவனாக இருக்கிறேன். இந்த உலகத்தில் அவர் உங்களிடத்திலே, ஒரு நபியிடத்திலே வந்து பசியாக திரும்ப செல்வது எப்படி? இத்துணை காலங்களும் நான் அவர்களுக்கு, அந்த பெரியவருக்கு உணவு கொடுத்து கொண்டே இருந்தேன், பிஸ்மில்லாஹ் சொல்லாவிட்டால். காஃபிராக இருந்தும் கூட அவருக்கு நான் உணவு கொடுத்தேன். என்னுடைய அடியார் அவர். நீங்கள் அவரை திரும்ப அழைத்து வந்து உணவு கொடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய உத்தரவு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு. ஆஹா, நாம் தவறு செய்து விட்டோமே என்ற எண்ணி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வெளியிலே சென்று தேடுகிறார்கள், கிடைக்கவில்லை. நீண்ட நெடிய நேரங்கள் தேடிதான் திரும்ப அவர்கள் கிடைத்தார்கள். அந்த முதியவர் கிடைத்தார். அவரை கெஞ்சி கதறி, வாருங்கள், நீங்க பிஸ்மில்லா சொல்லாட்டாலும் பரவாயில்லை, வந்து எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு போனால் போதும், விருந்துண்டால் போதும், இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. வந்தார், சாப்பிட்டார், ஒரு வார்த்தையும் சொன்னார், என்னுடைய ரப்பு உங்களுடைய ரப்பு, பிஸ்மில்லாஹ் சொல்லாவிட்டாலும் சாப்பாடு எனக்கு தர சொன்னானா? அப்படியா? அப்படிப்பட்ட அந்த ரப்பை நான் மறக்க கூடாது, நான் நம்புகிறேன், ஈமான் கொள்கிறேன் என்று அவர் ஈமான் கொண்டதாக வரலாறுகளிலே நம்மால் காண முடிகிறது. எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட, கீழ்ப்படிந்த, கானித்தல் இல்லா என்று அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை அறிமுகப்படுத்துகிறார் என்று சொன்னால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களினுடைய தன்மை அந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருந்தது. இன்றைக்கு தொழுகையில கூட அவர்களின் மீது துஆ செய்கிறோம் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி எவ்வளவு தெரிந்து வைத்திருப்பார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை பற்றி ஏராளமான செய்திகளை சொல்லிக்கின்றார். நிறைய செய்திகளிலே அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள், கைருல் பஷரி பஅதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பிறகு மனிதர்களிலேயே மிகச் சிறந்த ஒருவர் இருப்பாரையானால் அது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் என்று சொல்கிறார்கள் அறிஞர் பெருமக்கள். கூட பொய் பேசாதவர்கள், எல்லா காலங்களிலேயும் உண்மையே பேசக்கூடியவர்கள், அவ்வளவு சிறந்த ஒரு மா நபி. அந்த நபியினுடைய குடும்பம், அவர்கள் மட்டுமல்ல, அவர்களினுடைய மனைவியும் மகனும் மிகச்சிறந்த தியாகிகளாக இருந்தார்கள். பிறநாள் அன்று கூட அவர்களினுடைய சில விஷயங்களை நாம் பார்த்தோம், பேசினோம். அந்த குடும்பம் சென்ற தங்கிய அந்த இடங்கள் தான் இன்றைக்கு ஹாஜிமார்களினுடைய செயல்களாக, ஹாஜிகளினுடைய அமல்களாக இருக்கிறது. அல்லாஹ் அப்படியானால் எந்த அளவுக்கு இந்த ஹஜ்ஜி என்பது இந்த காலத்தோடு முடிவதல்ல.
காலம் காலமாக கியாமத் நாள் வரைக்கும் என்னுடைய கலீலை, என்னுடைய நபியை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்று உயர்ந்த அந்தஸ்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹ் கொண்டு வைத்து விட்டு அவர்கள் செய்த அமல் அங்கெல்லாம் போகலன்னா ஹஜ்ஜே கிடையாது. அரஃபா, மினா, முஸ்தலிஃபா எல்லா இடங்களுக்கும் அவர்கள் சென்றார்கள். ஏன்? ஷைத்தானுக்கு கல்லெறியக்கூடிய அந்த செயல்கள் கூட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களினுடைய குடும்ப செயல் தான். அது தன்னுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை அல்லாஹுக்காக அறுக்க அழைத்து வருகின்ற போது ஷைத்தான் குறுக்கிட்டான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களை குறுக்கிட்டான். சிந்தனையை மாற்றினான். இரக்கத்தை உன் பிள்ளையின் மீது காட்டுங்கள். காரணம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு குழந்தை கிடைத்தது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இது ஷைத்தான் என்பதை விளங்கி கொண்டார்கள். போ ஷைத்தானே என்று கல்லெறிந்தார்கள். அந்த செயல் இன்னைக்கு ஹாஜிமார்கள் செய்கிறார். மனைவிடத்திலே போனான் ஷைத்தான். மனைவி அவர்களும் ஹாஜராமையார் அவர்களும் விளங்கி கொண்டார்கள். போ ஷைத்தானே என்று விரட்டினார்கள், கல்லெறிந்தார்கள். அந்த நடு ஷைத்தான். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களையும் குறுக்கிட்டான் ஷைத்தான். உங்க அத்தா அம்மா தான் இப்படி இருக்காங்கன்னா நீயுமாப்பா இப்படி இருக்க, உன்னை கொல்ல போறாங்க, கொலை செய்ய போறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் விளங்கி கொண்டார்கள் ஷைத்தான். அவர்களும் கல்லெறிந்தார்கள். அது சின்ன ஷைத்தான். இப்படியாக அவர்கள் செய்த தங்கிய சென்ற இடங்களெல்லாம் இன்றைக்கு ஹாஜிமார்கள் தங்கக்கூடிய இடமாக, செய்யக்கூடிய அமல்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய உன்னதமான உயர்ந்த இடத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய குடும்பம் இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பாருங்கள். அல்லாஹு தஆலா அந்த ஹஜ்ஜை கிடைக்க பெற்ற அத்துணை நன்மக்களுக்கும் ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை மப்ரூரான மக்பூலான ஹஜ்ஜாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. நமக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. ஹஜ் என்பது இஸ்லாத்தினுடைய 50 கடமைகளில் மிக முக்கியமான ஒரு கடமை. இந்த ஆண்டு அல்லாஹ்வுடைய பேரருள், அவனுடைய கிருபை, கிட்டத்தட்ட 1,10,00,000 பேர்கள் ஹாஜிமார்கள் அங்கே ஒரே இடத்திலேயே கூடியிருக்கிறார்கள். சுப்ஹான், ஒரே இடம், 1,10,00,000 பேர். நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியல. உலகமே அதிர்ச்சியாய் நின்று பார்க்குது. அது எப்படி? ஒரு அரஃபா, ஒரு சின்ன இடம், மினா, அந்த இடத்துக்குள்ளதான் எல்லா ஹாஜிமார்களும் தங்க வேண்டும், நிற்க வேண்டும், இருக்க வேண்டும். நம்மளால் ஒரு 1000 பேரை சரிபடுத்த முடியல, 1000 பேரை ஒழுங்கா இருக்க வைக்க முடியல, உணவு கொடுக்க முடியல, அவர்களுக்கான தண்ணீர் கொடுக்க முடியல, அவர்களுக்கான சுய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு ஏற்பாடு செய்ய முடியல. சுப்ஹானல்லாஹ், மிகப்பெரிய ஆச்சரியம். உலகமே அதிர்ச்சியா நின்று பார்க்குது. 1,10,00,000 பேர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்களுக்கான எத்துணை தேவைகள் இருக்கிறது? எல்லாம் எப்படி நடக்கிறது? இதெல்லாம் அபூர்வம், ஆச்சரியம். எல்லா மக்களும் ஒரே இடத்திலே உள்ளே நுழைய வேண்டும், தங்க வேண்டும், இருக்க வேண்டும். அரஃபாவுக்கு வரலன்னா ஹாஜிமார்களினுடைய ஹஜ்ஜே இல்லை, அவர்கள் ஹாஜியே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஹாஜியாக இருந்தால் அரஃபாவுக்குள்ள வந்தாதான், அந்த குறித்த நேரத்துல குறித்த இடத்துல தங்கினாதான் அவர்கள் ஹாஜி. எப்படி சாத்தியம்? யோசிக்கிறோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட யோசனைக்கும் உதாரணமாக அல்லாஹ் நமக்கு காட்டுகிறான். ஒரு பெண்மணியினுடைய வயிற்றிலே அல்லாஹ் தஆலா குழந்தையை கொடுப்பானே, ஆனால் அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு ஏற்றவாறு அந்த பெண்மணியினுடைய வயிறு எப்படி விரிவடைகிறதோ அதே போன்று ஹாஜிமார்கள் வர வர உள்ளே அவர்கள் தங்குவதற்காக நெருங்க நெருங்க அந்த இடத்தை அல்லாஹ் தஆலா விசாலமாக ஆக்கி கொடுக்க. இன்னொரு சின்ன செய்தியை சொன்னா உங்களுக்கு விளங்கும். சரியான முறையில தூக்கம் இல்ல, வீட்டுல விசேஷம், நம்மளால நிம்மதியா கொஞ்ச நேரம் கூட படுக்க முடியல, வேலைகள் தொடர்ந்து இருக்குது. கொஞ்ச நேரம் நமக்கு வாய்ப்பு கிடைச்சா ஒரு கொஞ்ச நேரம் தூங்கினா போதும், விழிச்சா எல்லா அசதிகளும் போயிரும். நீண்ட நெடிய நேரம் தூங்கின மாதிரியான ஒரு உணர்வு இருக்கு, உண்டா இல்லையா? அதே மாதிரி 2 நாள் ஒருத்தன் தூங்கினாலும் திரும்பவும் எந்திரிச்சு உட்கார்ந்தா தூக்கம் தான் வரும், தூங்காத மாதிரியே இருக்கும். இப்படியும் இருக்கு. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை தன்னுள் வைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் அந்த அரஃபா. இத்துணை ஹாஜிமார்கள் வந்திருக்கிறார்கள். அத்துணை ஹாஜிமார்களினுடைய அந்த ஹஜ்ஜையும் அல்லாஹ் மக்பூலாக ஆக்கியிருக்கானா இல்லையா? நாளைக்கு மறுமையில தான் தெரியும். அல்லாஹ் எல்லா மக்களினுடைய ஹஜ்ஜையும் கபூல் செய்யணும், அதுல சந்தேகம் இல்லை. நம்ம எல்லாரும் துஆ செய்யறோம், அல்லாஹ் எல்லோருக்கும் அதை நசீபாக்கணும். இந்த சந்தேகம் சில நல்லடியார்களுக்கும் ஏற்படும். மஸ்ஜிதுல் ஹரம், அங்கே ஒரு சாலிஹின்கள், அப்துல்லாஹ் இப்னு முபாரக் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மகான், மஸ்ஜிதுல் ஹரம்ல மக்காவுல ஒரு தூண்ல சாய்ந்து தூங்குறாங்க. தூங்குகின்ற போது அவர்களுக்கு ஒரு கனவு
ஏற்படும். கனவுல ரெண்டு மலக்குமார்கள் நிக்கிறாங்க, ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஒருத்தர் கேட்கிறாரு இன்னொரு மலக்குல, சுப்ஹானல்லாஹ், இந்த ஆண்டு எவ்வளவு ஹாஜிமார்கள் வந்திருக்கிறாங்க, ஆச்சரியமா இருக்குது, இவ்வளவு ஹாஜிமார்கள் வந்திருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்கும் என்று ஒருத்தர் கேட்க, இன்னொரு மலக்கு சொல்லுகிறார், எனக்கு ஒரு செய்தி தெரிகிறது பார்த்தால். ஏன்னா மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா செய்திகளையும் தெரிய வைச்சிருப்பார். சில செய்திகள் அவங்களுக்கு அல்லாஹ் அறிவதற்கான ஒரு வாய்ப்பை, ஒரு அதிகாரத்தை அந்த மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பார். அந்த இன்னொரு மலக்கு பேசுறாரு, கிட்டத்தட்ட 6 லட்சம் ஹாஜிமார்கள் இந்த ஆண்டு ஹஜ் செய்ய வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுவோம். இன்னொரு மலக்கு கேட்டு, அப்படி 6 லட்சம் ஹாஜிமார்கள் வந்திருக்கிறார்களா? மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்குது. இந்த 6 லட்சம் ஹாஜிமார்களினுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டானா? எத்தனை பேர்களினுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றிருப்பான் என்று இன்னொரு மலக்கு ஆச்சரியமாக கேட்கிறார். அது எத்தனை பேர்களினுடைய ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பதை நம்மால் தெரிய முடியாது என்று சொன்ன உடனே அப்துல்லாஹ் இப்னு முபாரக் அவர்கள் திடீர்னு விழிச்சிடுறாங்க. எந்திரிச்சு உட்கார்ந்து அதிர்ச்சியாகி யோசிக்கிறாங்க. இத்துணை 6 லட்சம் ஹாஜிமார்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப எத்தனை பேர்களினுடைய ஹஜ்ஜை கபூலியத்தாக இருக்கும், ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். ஆச்சரியமா இருக்கு. எத்துணை முயற்சிகள் செய்து அதற்கான எத்துணை தயாரிப்புகள், என்னென்ன ஏற்பாடுகள், என்னென்ன கலைப்பு, அதற்கான தியாகம் என்னென்ன பண்ணிருப்பாங்க. அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுருவானா ஹஜ்ஜ என்று யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்படியே தூக்கம் அசத்த திரும்பவும் அவர்களுக்கு கனவு வருகிறது. கனவுகளில் காண்கிறார்கள் ஒரு செய்தியை. அதே மலக்குமார்கள் 2 பேரும் வர்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு, ஆம், இந்த ஆண்டு 6 லட்சம் ஹாஜிமார்கள் வந்திருக்கிறார்கள். அந்த 6 லட்சம் ஹாஜிமார்களினுடைய ஹஜ்ஜையும் ஒரே மனிதர், ஹஜ்ஜுக்கு வராத ஒரு மனிதர், அலி இப்னு முவஃபக் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரின் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த 6 லட்சம் மக்களினுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்தான் என்று பேசி முடிக்கிறாங்க கனவுல. அப்படியே அதிர்ச்சியாகி திரும்பவும் எந்திரிச்சு உட்கார்றாங்க. அப்படிப்பட்ட விஷயத்தை கனவுல கேள்விப்பட்ட உடனே சந்திக்கணுங்கிற ஒரு ஆசையும் வருது. கனவுலேயே சொல்லப்படுது, அவர் ஒரு சாதாரணமான ஒரு செருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி. அவர் பேர் அலி இப்னு முவஃபக் என்றெல்லாம் செய்தியை கேள்விப்பட்டு தூக்கம் விழித்ததற்கு பிறகு அவரை தேடி செல்கிறார்கள். திமிஷ்கிலே வாழக்கூடிய அந்த அலி இப்னு முவஃபக் அவர்களை தேடி கனவுலே இந்த செய்திகள் எல்லாம் கிடைக்கப்பெறுகிறார். தேடி போறாங்க, எப்படியாவது கண்டுகொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு மனிதரா, சிறந்த மனிதராச்சு, எப்படியாவது அவரை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. செல்கிறார்கள். அலி இப்னு முவஃபக் அவர்களை தேடி அப்துல்லாஹ் இப்னு முபாரக் அவர்கள் செல்கிறார்கள். திமிஷ்க்கு போய் அந்த இடத்தை அடைந்து அவர்களினுடைய வீட்டுக்கு நெருக்கமாக போய் கதவை தட்டுகிறார்கள். அவர்கள் வெளியிலே வருகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் தான் அலி இப்னு முவஃபக்கா? ஆம். அப்படியா? என் பேரு எப்படி தெரியும்? நான் பேரை சொல்லாம, எப்படி தெரியும்ங்கிறது எந்த விஷயத்தையும் சொல்லாம வீட்டுக்குள் செல்கிறார்கள். அவர்கள் வரவேற்று உள்ளே உட்கார வைத்து 2 பேரும் பேசுகிறாங்க. நான் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் என்னுடைய பெயர், நீங்க என்ன செய்றீங்க, ஏது செய்றீங்கன்னு சொன்ன உடனே அவங்க வாழ்க்கை குறிப்பை பத்தி பேசுறாங்க. நான் தெருப்பு தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி, டெய்லி 1 திர்ஹம் தச்சு பணம் சம்பாதிப்பேன். கிட்டத்தட்ட 30 வருடங்களாக இந்த தொழில் தான் செய்து வருகிறேன். 30 வருடங்களாக கிட்டத்தட்ட 3000 திர்ஹங்களை சேமித்து வைத்தேன் ஹஜ் செய்வதற்காகவே. என்னுடைய நோக்கம் ஃபுல்லா ஹஜ்ஜுக்காகவே இந்த 3000 திர்ஹத்தை சேர்த்து வைத்து, அவ்வளவு ஏற்பாடுகளும் முடிவடைந்து விட்டது. ஹஜ்ஜுக்காக தயாராக கூடிய அந்த நிலையிலே பக்கத்து வீட்டிலே சென்று வழிபயணம் சொல்வதற்காக உள்ளே செல்கின்றேன். அவர்கள் மதிய நேரம் என்பதால் உணவு அருந்தி கொண்டிருந்தார்கள். உணவு அருந்துகின்ற போது யாராக இருந்தாலும் வரவேற்பார்கள். நான் அங்கே உள்ளே நிற்கிறேன், ஆனால் என்னை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. இருந்த போதிலும் அவர்கள் கேட்கிறார்கள், சொல்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு முபாரக் அவர்களே, நீங்கள் பரிசுத்தமானவர்கள், நீங்கள் தூய்மையானவர்கள், அல்லாஹ்வுடைய பிரியத்திலேயே தக்வாவிலேயே இருக்கக்கூடியவர்கள். நாங்கள் எங்களுடைய குடும்பம் மிக வறுமையிலே இருக்கிறது, பசியோடு இருக்கிறோம், பல நாட்களாக பட்டினியாக இருக்கிறோம், பிள்ளைகளோடு எங்களால் பசி தாங்க முடியல.
அதனால தெருவுல கிடந்த செத்த கழுதையை எடுத்து நாங்கள் சமைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அலி இப்னு முஅஃபக் அவர்கள் அப்படியே அழுதுட்டாங்க, கண்ணீர் வடித்து, என்னுடைய பக்கத்து வீட்டுல உள்ள இந்த குடும்பம் ஒரு முஸ்லிமான ஈமான் உள்ள ஒரு குடும்பம் ஹராமான ஒரு உணவை சாப்பிடுவது எப்படி சாத்தியமாகும்? எதுவுமே பேசவில்லை. வீட்டிற்கு சென்றார்கள். ஹஜ்ஜிக்காக நான் தயார் செய்து வைத்திருந்த இந்த 3000 திர்ஹம், ஒரு இஸ்லாமிய குடும்பம் சிறந்த முறையிலே ஹலாலான வாழ்க்கையை வாழட்டும், அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா எனக்கு ஹஜ்ஜை நசீபாக்குவான் என்று துஆ செய்தவர்களாக அந்த 3000 திர்ஹத்தையும் அப்படியே ஏழை குடும்பத்தில் கொடுத்து உதவி செய்யுங்க. நீங்க சந்தோஷமாக இருங்க, இனி ஹராமின் பக்கம் போயிடக்கூடாது, நீங்கள் ஏழ்மையாக இருக்கக்கூடாது, அல்லாஹ் தஆலா எனக்கு வேற வழியில ஹஜ்ஜினுடைய வாய்ப்பை தருவான் என்று சொல்லி அந்த 3000 திர்ஹத்தையும் கொடுத்துறார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! அல்லாஹ் தஆலா இந்த ஒரு மனிதனுடைய தியாகம் சொல்றாங்க. இந்த சொல்ல செய்தியை கேட்டவுடன் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் அவர்கள் அதிர்ச்சியாகி போய், அல்லாஹ் தஆலா அதனாலதான் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை நசீபாக்கி விட்டான், ஹஜ் உங்களுக்கும் உங்களுடைய ஹஜ் மக்பூலான ஹஜ்ஜாக ஆகிவிட்டது. உங்களினுடைய மக்பூலான ஹஜ்ஜின் மூலமாக இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 6 லட்சம் ஹாஜிமார்கள் அல்லாஹ்வுடைய இல்லத்தை நோக்கி வந்திருக்கிறார்கள். அத்துணை ஹாஜிமார்களினுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் மக்பூலாக ஆக்கிவிட்டான். உங்களின் காரணமாக அல்லாஹ் தஆலா எனக்கு கனவின் மூலமாக அறிவித்தான் என்ற செய்தியும் அங்கே சொல்கிறார். அழுகையோடு கவலையோடு இன்றைக்கு நாம் யோசிக்கிறோம், பக்கத்து வீட்டுல உட்கார்ந்து அவ்வளவு சிரமப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. எத்தனை விதவைகள் நம்முடைய ஊர்ல இருக்கிறாங்க. ஏழ்மையான நிலையில் படிக்க தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல் எவ்வளவு பேர்கள் கஷ்டப்படுகிறார்கள். நாம் தாராளமாக அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக நமக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை தருவார். எவ்வளவு பெரிய அற்புதத்தை எல்லாம் அல்லாஹ் தஆலா இங்கே வைத்திருக்கிறான் என்பதை நம்மை யோசிக்க வைக்கிறது. எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த ஆண்டு யாரெல்லாம் ஹஜ்ஜிக்கு சென்றிருக்கிறார்களோ அத்துணை ஹாஜிமார்களினுடைய ஹஜ்ஜையும் மக்பூலாக ஆக்குவதோடு அந்த பாக்கியத்தை நமக்கு தர வேண்டும். அதை போன்று எல்லா நிலைகளிலேயும் நம்மோடு இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகளாக, நண்பர்களாக, அக்கம் பக்கத்தில் வீட்டில் உள்ளவர்களாக யாராக இருந்தாலும் அவர்களுக்கான உதவிகளை, தேவைகளை கண்டறிந்து செய்வதற்கு இந்த சமூகம், இஸ்லாமிய சமூகம் முன்வர வேண்டும். அதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அனைத்து காரியங்களுக்குமான நற்கூலியை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் அல்லாஹ் நிறைவாக தந்தருள் புரிவானாக. நாளை நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களோடு சொர்க்கம் செல்லக்கூடிய பெரும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அத்தனை பேர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.